கொஸ்டின் பாருங்கள், தனி வட்டி மூலம் அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மூலம் அசல் ரூபாய் 2000 8% வட்டி வீதத்தில் அசல் பாருங்கள் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா அசல் பிரின்சிபல்ன்றது 2000 ரூபாய், வட்டி ஆறு எவ்வளோனா 8%. ஒன்றும் இல்லை, கொஸ்டின் சிம்பிளாக சொல்கிறேன். தனி வட்டியில் ஒருத்தர் 8000 ரூபாயை 2000 ரூபாயை 8% வட்டி வீதத்தில் கொடுக்குறாரு. அது எத்தனை மாதத்தில் இரட்டிப்பாகும், எத்தனை மாதத்தில் இரட்டிப்பாகும்னு கேட்டிருக்காங்க. நம்மளோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவே எப்படி இருக்குன்னா வருடத்தை வச்சு தான் இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PNR/100. இதில் என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வருடத்தை தான் குறிக்கும். ஆனால் கொஸ்டினில் மாதத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சம்முக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வருடத்தை வச்சே கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்ததாக அதை மாதமாக மாற்றிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வருஷத்தை வச்சே கண்டுபிடிப்போம். P எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு 2000 ரூபாய். வருஷம் எத்தனை வருஷம் போடலாம்னா ஒரு வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அடுத்ததாக R 8%/100. இப்போ இது கேன்சல் பண்ணோன்னா 2 0க்கு 2 0 கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது 28 எவ்வளோ ஆச்சு 160 ரூபாய். எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு 160 ரூபாய். நம்மளை என்ன கேட்டிருக்காங்க, இரட்டிப்பாகணும். அப்போ 2000 ரூபான்றது 4000 ரூபாய் ஆகிறதுக்கு எத்தனை வருடங்கள் ஆகணும் நம்ம கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு 160 ரூபாய். எவ்வளோவா மாறணும்னா 4000 ரூபாயாக மாறணும். அப்போது 2000 ரூபாயிலேருந்து இன்னொரு 2000 ரூபாய் ஏறணும். அப்போ இந்த 2000 ரூபாய் எக்ஸ்ட்ராக எத்தனை வருஷம் ஆகும்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்கு கிடைச்ச தனி வட்டியான 160ஆல் வகுக்கணும். 160ஆல் வகுத்தோம்னா ஒரு 0க்கு 1 0 கேன்சல். 4வது வாய்ப்பாடு லட்சம்னா 4 4 60, 5 4 20, 0க்கு 0. திரும்ப இது 2வது வாய்ப்பாடு லட்சம்னா 2 2 4 25 2 50. திரும்பவும் இந்த 25ஐயும் 2ஐயும் வகுத்தோன்னா 25/2 இருக்குது. இதை வகுத்தோன்னா 12.5ன்னு கிடைக்கும். அதாவது 12 வருடம் 6 மாதம். ஓகேங்களா? நம்ம வருஷம் மாதத்தில் எதுனா இவ்வளோ தான் கிடைக்கும். இந்த 12 வருஷத்தை கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வருஷமாக கேட்கல, மாதமாக கேட்டிருக்காங்க. இந்த 12 வருடத்தை மாதமாக மாற்றணும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ 12 வருஷத்துக்கு 144 மாதம். எவ்வளோ 144 மாதம். பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு 12 மந்த்ஸுங்களா, 12 மாதம். நமக்கு 12 வருஷம் வந்திருக்கு. அப்போ 12 × 12 எவ்வளோன்னா 144 மாதம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நமக்கு 12 வருஷம் வந்துச்சு. ஸோ 12 வருடம் 6 மாதம் வந்துச்சுல்ல, அந்த 6 சேர்த்தனா 150 மாதங்கள். அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை 150 மாதங்கள். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டமான சம்லாம் இல்லை, ஈஸியான சம் தான். பட் என்ன கொஞ்சம் குழப்பி மாதத்தில் கேட்டிருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.